ஹலோ guys, welcome back to channel. நீங்கள் பார்த்துறது வேட்டு டெக். ஸோ இது நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நெக் பேண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னன்ற போட்டு வீடியோக்குள்ளே போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணலாம். அப்போ நான் போட்டு யூஸ் பண்ணுவேன். இப்போ வாங்கன்ற போட்டு வீடியோக்குள்ளே வரலாம். ஸோ guys, இந்த நெக் பேண்ட் வந்து எதில் இருந்துருன்னு பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 255 Pro Plus. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்கை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ்குள்ள ஒரு பாக்ஸ் இதான் நம்மளோட ப்ராடக்ட் ஷெட்யூல் இருக்குது. ஸோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிவ்யூ தான் உங்களுக்கு சொல்லலாம். பாக்ஸுக்குள்ளே நல்லா உள்ள ஓப்பன் பண்ணி அவுட் எடுத்தாங்க. இயர் டிப்ஸ் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பிளான்லெட் மாதிரி அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்யூ கார்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகணும். அப்படின்னு படிக்க போகிறது கிடையாது. அதேமாதிரி அவங்க சோஷியல் மீடியா பேக்கிங் எல்லாம் போட்டு ஒரு கார்டு. அவ்வளோதாங்க அன்பாக்சிங். ஸோ கைஸ் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் பற்றி பார்ப்போம். டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி பற்றி பார்ப்போம். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. வேறு கேபிளோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த இயர்ஃபோனோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. ஆனால் சில நெக் பேண்ட்ஸில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டே இருக்கும் நெக்கில் வேர் பண்ணும்போது. பட் இதில் ரப்பர் மெட்டீரியல் கொடுத்துருக்கனால நமக்கு அந்த மாதிரிப்பட்ட இஷ்யூ ஒன்றுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அண்ட் மிடில் இருக்க சுவிட்ச் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பவர் ஆஃப் பாஸ் ப்ளே அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீ ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம டிவைசஸ் கூட இது பேராம். ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்ரி பேக்கப் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 60 hours ஆஃப் பேட்ரி பேக்கப் கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் வித்தின் 10 minutes சார்ஜில் 20 hours நமக்கு பேட்ரி பேக்கப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு பார்த்தீங்கன்னா அதோட கீ ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்கள் டிவைசஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலானது 60 hours ஆஃப் பேட்ரி பேக்கப் நமக்கு இருக்குது இதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்தீங்கன்னா வித்தின் 10 minutes சார்ஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 hours பேட்ரி பேக்கப் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் பேண்டை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IPX7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தண்ணியில் ஒன்றும் முக்கக்கூடாது. இந்த வாட்டர் ஸ்ப்ளாஷஸ் ஆர் ஸ்வெட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தாங்கிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டியூவல் பேரிங் சப்போர்ட். ஸோ இந்த ஒரு நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் பேர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கடுத்து உங்கள் லேப்டாப்பில் பேர் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ரெண்டுலேயுமே கனெக்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் ஒரு சாங் போட்டுறீங்கன்னா அது உங்களுக்கு கேட்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆஃப் பண்ணிட்டு அதில் போட்டாலும் கேட்கும். ஸோ நீங்கள் மாறி எப்போ ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது புதிய ஃபியூச்சர் பேர் ஃபாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அதோட டெமோ நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் பேர்னு சொல்கிற அந்த டெக்னாலஜி வந்து நான் டெமோ காட்டி தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம
நெக் பேண்ட் ஆன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போய் செட்டிங்ஸ்லேயே மேலே ஸ்க்ரோல் பண்ணி ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. நம்ம கனெக்ஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். இதுதான் இதோட அந்த ஃபாஸ்ட் பேர்னு சொல்கிற அந்த ஃபியூச்சர். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா மேக்னெட்டிக் இயர் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தில் எப்படி போட்டிருக்கீங்க, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இப்படி வைக்கும்போது ரெண்டும் டுகெதராக ஒட்டிக்கும். ஸோ தட் உங்களுக்கு இப்போது நீங்கள் பைக்கில் எதுவும் ரைட் போயிட்டுருக்கீங்கன்னு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இப்போது இது கீழே எல்லாம் விழுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இது மேக்னெட்டிக்காக அட்டாச் ஆகிருக்கனால அது ஒரு விதமான பெனிஃபிட் தான் நமக்கு. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜிங். ஸோ சார்ஜிங் பார்த்தீங்கன்னா டைப் சி இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டு தான். பார்த்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்டான எல்லா டிவைசஸ்லையுமே டைப் சி இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக் பேண்ட்லேயும் நிறைய நெக் பேண்ட் டிவைசஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயும் டைப் சி இருக்குன்னு சொல்கிறேன். நெக் பேண்டோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த நெக் பேண்ட் உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, டேக் கேர்.